சூர்யா மருத்துவமனை திருநெல்வேலியில் முதன்முறையாக தென் தமிழகத்தில் கரோனரி மைக்ரோவாஸ்குலர் நோயினை சிஎம்டி டெக்னாலஜி மூலம் கண்டறிந்து லேசர் உதவியுடன் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து சாதனை படைத்தார் டாக்டர் சீனிவாசன். டைரக்டர் இதய நோய் துறை 70 வயது மதிக்கத்தக்க நோயாளியினை சிஎம்டி கருவியின் மூலம் இதயத்தின் மிகச்சிறிய இரத்த நாளங்களை நுட்பமாக ஆராய்ந்து அதனை லேசர் உதவியுடன் சரி செய்து மீண்டும் இயல்பான வாழ்க்கை முறைக்கு மாற்றியுள்ளார். இந்த மைக்ரோவாஸ்குலர் நோயினால் மாரடைப்பு, பக்கவாதம் வருவதற்கான ஆய்வுகள் அனைத்தையும் கண்டறிந்து சரி செய்வது தென் தமிழகத்தில் முதல் முறையாகும். டாக்டர் ஸ்ரீனிவாசன் இது குறித்து கூறும்போது, இதய நோய் சம்பந்தமான மிக நவீன உபகரணங்கள் அனைத்தையும் மெட்ரோ நகரங்களுக்கு இணையாக நமது சூர்யா மருத்துவமனை ஜங்ஷன் திருநெல்வேலியில் உள்ளதாகவும், நவீன மருத்துவ சிகிச்சை தேவைக்காக இனி வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளிநகரத்திற்கோ போக வேண்டிய அவசியமில்லை என்பதனை தெரிவித்தார். மேலும் கே சரவணன், மண்டல இயக்குனர், பொது நிர்வாகம் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சங்கர வடிவேலன் கூறும்போது, நமது சூர்யா மருத்துவமனை திருநெல்வேலியில் உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் மற்றும் அதற்கான தலைசிறந்த மருத்துவர்களுடன் அனைத்து தரப்பினரும் சிகிச்சை பெறும் வகையில் மருத்துவ சேவை மற்றும் கட்டணங்கள் வைத்திருப்பதாக கூறினார். இந்த கூட்டம் எதுக்காக அப்படின்னா, இந்த பிரஸ் மீட்டு நம்ம சூர்யா மருத்துவமனையில இப்ப இருக்கிற இருதய சம்பந்தப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் பத்தி உங்களுக்கு சொல்றதுக்காக. சூர்யா மருத்துவமனை திருநெல்வேலியில முதலாக இதயத்துக்கு தேவைப்படுற எல்லா கருவிகளும் ஒரே இடத்துல வச்சிருக்கிற ஒரு மருத்துவமனை. அந்த வகையில இங்க லேசர் இருக்கு, ஓசிடிங்கிற எக்யூப்மெண்ட் இருக்கு, ஐவஸ்ங்கிற எக்யூப்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப உயர்ந்த தரமான ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஆஞ்சியோபிளாஸ்டியை ஈஸியா பண்ணதுக்கான உள்ள டெக்னாலஜி இங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜி, லேசருக்கு அப்புறம் ஒரு டயக்னாஸ்டிக் டெக்னாலஜி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா சிஎம்டி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். சிஎம்டிங்கிறது என்ன அப்படின்னா கொரோனரி மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஸோ இப்போ சாதாரணமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டிருக்கும் போது அந்த அடைப்பை நீக்கிறோம். அந்த அடைப்பை நீக்கினதுக்கு அப்புறம் அதோட கிளைகள்ல ரத்த ஓட்டம் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. இப்ப வரைக்கும் அதுக்கான டெக்னாலஜி இன்னும் வரல. இப்ப முதல் முறையா அதுக்குரிய டெக்னாலஜி தான் வந்திருக்கு. உதாரணமாக சின்ன சின்ன ரத்த குழாய்கள் சரியான ஒரு வேலை செய்யாத ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அடைப்பு இருக்குன்னு ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணினா அந்த பேஷண்ட்டுக்கு பிரோஜனம் இருக்காது. ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணினாலும் பிரோஜனம் இருக்காது, பைபாஸ் பண்ணினாலும் பிரோஜனம் இருக்காது. அப்போ ஒரு ஒரு உயர்ந்த செலவுள்ள ஒரு ஒரு ரிஸ்கியான ஒரு ப்ரொசீஜரை நம்ம அவசியம் இல்லாம பண்ண தேவையில்லை. ஸோ அந்த தேவையா இல்லையான்னு பாக்குற ஒரு டெஸ்ட். ரெண்டாவது, நம்ம ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிடுறோம், இல்லை அப்படின்னா பைபாஸ் பண்ணிடுறோம். இது பண்ணினதுக்கு அப்புறம் அந்த இரத்த குழாய்க்கு கீழே சின்ன சின்ன இரத்த குழாய்களுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, இது நம்ம பண்ணினது இந்த பேஷண்ட்டுக்கு ரியலாவே ஒரு பிரயோஜனமா இருக்குமா இருக்காதா, இதனால இந்த பேஷண்ட் பின்னாடி முன்னேறுவாங்களா, இதோட கண்டிஷன்ல இருந்து அவங்க நல்லா ஆவாங்களா அப்படிங்கிறதையும் இது கணிச்சு சொல்லும். சப்போஸ் சின்ன சின்ன இரத்த குழாய்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது இந்த டெஸ்ட் கண்டுபிடிச்சா நம்ம அதை நோக்கி அதுக்கான சில ட்ரீட்மெண்ட்டுகளை முன்னாடியே கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா இப்ப இவ்வளவு நாள் இது கண்டுபிடிக்காததுனால இது இப்ப புதுசா வந்திருக்கு. இது கொரோனரி பிசியாலஜின்னு சொல்லுவோம். இது புதுசா வந்திருக்குது. இது தெரியாம நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி இப்ப பைபாஸ் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா சில பேர்கள் நல்லாவாங்க, சில பேர்கள் நாளடைவுல ஹார்ட் ஃபெயிலியருக்கு போயிடுறாங்க. இந்த நாளடைவுல ஹார்ட் ஃபெயிலியருக்கு நம்ம இவ்வளவு பக்காவா ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சில பேர் ஹார்ட் ஃபெயிலியருக்கு பின்னாடி போறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த சின்ன சின்ன இரத்த குழாய்கள் சரியான முறையில வேலை செய்யல, இல்லைன்னா அதுல ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த இரத்த குழாய்களை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அதை பார்க்கறதுக்கான எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஈவன் ஆஞ்சியோகிராம்ல கூட அந்த மிஷின்ல, அவ்வளவு பெரிய மிஷின்ல கூட நம்ம சின்ன சின்ன இரத்த குழாய்களை நம்மளால பார்க்க முடியாது. பட் இந்த டெஸ்ட் அதை பார்க்க முடியாது, ஆனா அதோட ஃபங்க்ஷனை கரெக்டா சொல்லும். ஏன்னா சின்ன இரத்த குழாய்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கறது முக்கியம் இல்லை, அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு இந்த டெஸ்ட் சொல்ற ஒரு ரொம்ப நல்ல ஒரு புது ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு டெஸ்ட் இப்போ வந்திருக்குது. ஸோ இது நம்ம ஜென்ரலா எல்லா பேஷண்ட்டுக்குமே இதை அட்வைஸ் பண்ணுவோம். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண போறவங்களுக்கு பிரோஜனமா இல்லையான்னு தெரியறதுக்கு பண்ணலாம், பண்ணி முடிச்சவங்களுக்கு இது உண்மையிலே பெனிஃபிட் கொடுக்க போகுதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஈவன் பைபாஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்து இந்த பைபாஸுக்கு இது பிரோஜனப்படுமா, இவருக்கு பைபாஸ் பண்றதுனால பிரோஜனப்படுமா, பின்னாடி நல்லா இருப்பாங்களாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பைபாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டு சப்போஸ் அதுல ப்ராப்ளம் இருந்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நோக்கி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதை சரி பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் முதல் முறையா திருநெல்வேலியில சூர்யா மருத்துவமனையில பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மொத்த டிஸ்ட்ரிக்ட்லயும்.
சொல்லப்போனா தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் சேர்த்து பார்த்தாலும் இங்கே தான் ஃபர்ஸ்ட். சொல்லப்போனா தென்னக மாவட்டங்கள்ல இது ஃபர்ஸ்டா பண்ணியிருக்கோம். ஸோ இது போக சூர்யா மருத்துவமனையில வந்து லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி இருக்கு. அப்புறம் ரொம்ப உயர்ந்த கருவிகளான ஓசிடி, அல்ட்ரியான், ஐவெஸ் இந்த மாதிரி உயர்ந்த கருவிகளும் இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 கருவி இல்ல, ஒரு வசதி இல்ல, இல்ல அதை ஆப்ரேட் பண்ணதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட் இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம எந்த எந்த பேஷண்ட்டும் திருநெல்வேலி விட்டு வெளியில போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இது டெவலப் ஆயிருக்கு. தேங்க்யூ. இது வந்து பிளாக் இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடி எடுக்கிறதே இன்னும் பெட்டர். ஏன் அப்படின்னு சொல்லினா, இப்போ ஒரு பேஷண்ட் வர்றாங்க, நான் ஆஞ்சியோகிராம் பண்றேன். அந்த ஆஞ்சியோகிராம்ல வந்து ஒரு 50% இல்ல 40% தான் அடைப்பு இருக்கு. ஸோ யூஸ்வலா 40% 50% அடைப்பு இருக்குன்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அவங்க மாத்திரை மருந்துல விட்டுருவோம். ஆனா இந்த சின்ன ரத்த குழாய்களை டெஸ்ட் பண்ணினா, அந்த சின்ன ரத்த குழாயில ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சா நம்ம அதை நோக்கி சில ட்ரீட்மெண்ட்கள் கொடுக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது பிளாக் லைட்டா இருந்தா கூட அதை பார்க்கலாம். இன்னொன்னு வந்து மதில் மேல் புண்ணுன்னு சொல்லுவோம். அதாவது இதை பண்ணணுமா வேண்டாமா. ஜென்ரலா பாத்தீங்கன்னா 70% அடைப்பு இருந்தா நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவோம். அதுதான் கட் ஆஃப் 70%. இப்ப சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 60% இருக்கு. ஒருத்தர் கண்ணுக்கு அது 70% தெரியுது, ஒருத்தர் கண்ணுக்கு 60% தெரியுது. ஒரு குரூப் வந்து இதை பண்ணணும்ன்றாங்க, ஒரு குரூப் பண்ண வேணான்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இதை பண்ணணுமா வேணாமா அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்லக்கூடிய டெஸ்ட் இது. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு அப்ளிகேஷன் வந்து நிறைய இருக்கு. ஒரு இல்ல, அதாவது அதுதான் சொன்னேன், இது ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றவங்க மட்டும் கிடையாது. ஈவன் பைபாஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு கூட இதை வச்சு பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல டெஸ்ட். இன்னொன்னு ஹார்ட் அட்டாக்ல வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரத்த குழாயில வந்து ரத்தம் உறைஞ்சிருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை முதல்ல பண்ண மாட்டோம், நேரம் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிடுவோம். ஆனா பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ரத்த குழாயில இருந்த அந்த ரத்த கட்டிகள் சின்ன சின்ன துகள்களா கீழே போய் அடைச்சிருக்கலாம். அப்படி அதை அடைச்சிருக்கா இல்லையா, அப்படி அடைச்சிருந்தா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கு சில காஸ்ட்லி மெடிசன்ஸ் இருக்கு. இப்போ உள்ள மெடிசன்ஸ் அதை போட்டா அதுவும் சேர்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அது ஒண்ணு. இப்போ இந்த மாதிரி உறைஞ்ச ரத்தம் வந்து கீழே போய் அடைக்குது இல்லையா, இதை அடைக்காம இருக்கிற ஒரு டெக்னாலஜி தான் லேசர் டெக்னாலஜி. ஏன்னா லேசர் வந்து அந்த கிளாட் அந்த அந்த ரத்தம் உறைஞ்சதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. அதுக்கு பதிலாக அங்க இருந்து அதை வந்து ஆவியாக்கிறோம். முடியும் அந்த பக்கத்துல போன உடனே அது ஆவியாகி போடும். ஸோ அதனால எந்த ரத்த கட்டியும் கீழே போய் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே அடைச்சாலும் ரொம்ப சின்னதாக தான் அடைக்கும். இப்போ அந்த இதுல நம்ம இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த டெஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதுதான், மீண்டும் பாதிப்பு வரக்கூடாது. அதாவது இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு, இவ்வளோ செலவு பண்ணிட்டு இவருக்கு வந்து பின்னாடி பிரயோஜனம் இல்லாம போறவங்களும் இருக்காங்க. ஒரு 30 to 40% ஆஃப் த பீப்புள் வந்து இதை பண்ணினதுக்கு அப்புறமும் ஹார்ட் ஃபெயிலியர் போயிடுறாங்க. கொஞ்ச நாளையில மேபி ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது ஸ்லோவா ஹார்ட் ஃபெயிலியர் போறாங்க. அது ஏன் நடக்கு அப்படின்னா, அந்த ஆரம்பத்துல அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும்போது அந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வந்து சரியா வேலை செய்யாம இருந்ததுனால. ஸோ அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கும் போது அது நமக்கு அதை நோக்கி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஃபர்ஸ்டே பண்ணிடலாம். ஃபர்ஸ்டே இப்ப சப்போஸ் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 70% அடப்பு இருக்கு, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும், இல்ல பைபாஸ் பண்ணணும். ஆனா இதை பண்ணுனா சின்ன ரத்த குழாய்கள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பாத்துறோம். இப்ப சின்ன ரத்த குழாய்கள் வந்து ஃபங்க்ஷனே இல்ல அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னா இதை திறந்து விட்டா அங்க யூஸே இருக்காது. அப்ப அது தேவையில்லாத ஒரு பெரிய ஆப்ரேஷனா மாறுறத தடுத்துக்கலாம். ஏன்னா இதை பண்ணுனா பிரோஜனம் இருக்காது அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா இங்க திறந்து விட்டாலும் சின்ன சின்ன ரத்த குழாய்கள் பிளாக் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றதா, ஒரு மெயின் NH ரோடு பிளாக் ஆயிருக்கு. ஸோ பைபாஸ் ஏதாவது நம்ம சின்ன சின்ன இது அப்ப சின்ன இதுவும் பிளாக் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன தெருக்களும் பிளாக் ஆயிருக்கு, அங்கேயும் டிராபிக் ஜாம் ஆயிருக்கு. அப்ப இங்க இந்த சைட்ல பைபாஸ்ல இவங்களை திருப்பி விடுறதுனால என்ன யூஸ்? அது ஒரு யூஸும் இல்லை. அதுதான் இதோடைய கான்செப்ட். இந்த டெஸ்ட் வந்து பேர் வந்து ஆக்சுவலா கொரோனரி பிசியாலஜி, கம்ப்ளீட் கொரோனரி பிசியாலஜி, இதுதான் இந்த டெஸ்ட் ஆக்சுவலா. பட் இதை எதை கண்டுபிடிக்கிறோம்னா சிஎம்டிங்கிற ஒரு கண்டிஷனை கண்டுபிடிக்கிறோம். அதாவது கொரோனரி மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறோம். அதனாலதான் அது வந்து பரவலா சிஎம்டி டெஸ்ட்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவல் நேம் வந்து கொரோனரி பிசியாலஜி. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரத்த குழாய் திடீர்னு அடைஞ்சு அதனால நெஞ்சு வலி வந்து வர்றதுதான் ஹார்ட் அட்டாக். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரத்த குழாய் எதுல அடைஞ்சிருக்கோ அதுக்கு அப்புறமா உள்ள ரத்த குழாயில ரத்த ஓட்டம் போகாது. அதனால அதை சப்ளை பண்ணக்கூடிய திசுக்களுக்கு ரத்த ஓட்டம் சரியா கிடைக்காது, சுத்தமா கிடைக்காது. அதனால பாதிப்பு ஏற்படுது. இது ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அரெஸ்ட் கேட்டீங்க, கார்டியாக் அரெஸ்ட்.
கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா இதுல ரத்த குழாயில பிளாக் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிளாக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. யாரா இருந்தாலும் திடீர்னு இதயம் நின்று போறது, வேலை செய்யாம ஸ்டாப் ஆகுது, அதுதான் கார்டியாக் அரெஸ்ட். அதுக்கு வந்து சிபிஆர் பண்ணணும். அது நம்ம வந்து இமிடியட்டா யாரு பக்கத்துல இருக்காங்களோ அவங்க சிபிஆர் பண்ணுவாங்க. சிபிஆர் பண்ணி திரும்ப அந்த ஹார்ட்டை ஓட வைக்குது. அது ஹார்ட் அரெஸ்டுக்கான காரணம் அப்புறம் தான் தெரியும். அது ரத்த குழாய் அடைப்பா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணமா இருக்கலாம், இல்ல அரித்மியா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஜெனட்டிக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு. ஸோ இப்போ அதுக்கும் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் வருமா வராதாங்கிறத ப்ரிடிக்ட் பண்ற ஒரு டெஸ்ட் இருக்கு. அதை ப்ரிடிக்ட் பண்ணி அப்படி வருங்கிறவங்களுக்கு ஒரு டீஃபிபிரிலேட்டர், அதாவது இந்த ஷாக் கொடுக்குறோம்ல வெளியில இருந்து, அந்த இதை சின்ன கருவியா நம்ம பேஸ் மேக்கர் மாதிரி உள்ள பொருத்திடலாம். ஸோ அது வந்து அந்த கருவி என்ன பண்ணும்னா அவங்கள வந்து ஃபுல்லா மானிட்டர் பண்ணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது நம்மளுக்காக வெயிட் பண்ணாது, 9 செகண்ட்ல அது உள்ள இருந்து அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்துரும், அந்த ஷாக்கே அதை கொடுத்துரும். ஸோ அந்த கருவி பேர் ஏஐசிடி. அதுதான், அதாவது இப்ப வந்து ஏன் அது பப்ளிக்ல அது அவேர்னஸ் ஆச்சுன்னா ஜிம்ல நடக்கிறதுனால அது அவேர்னஸ் கூடிருச்சு. பட் ஆனா கார்டியாக் அரெஸ்ட் அதான் அதுல இருந்து வந்திருக்கு. பட் ஆனா அதுல இருந்து அவேர்னஸ் கூடி இருக்கு. அது ஏன் காரணம்னா அது சோசியல் மீடியா, அந்த ஜிம்ல நடந்ததை சோசியல் மீடியால நம்ம வந்ததுனால தெரிஞ்சுட்டு. ஆனா இது வந்து இப்ப இல்ல, ஜிம்முக்கு வந்த பிறகு இல்ல. அது ஆக்சுவலா ஜிம்முங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்குது. பட் அது வெளியே வராம இருந்தது. பட் ஹாஸ்பிட்டல் செட்டப்ல அது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜென்ரலா நாங்க அட்வைஸ் பண்றது என்னன்னா, அவங்களோட ஹார்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். அது மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூ நடக்கலாமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இது ஒரு ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஈவன் செக்அப்ல நார்மலா இருந்தா கூட ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்குள்ள ஜிம் ப்ரோக்ராம்குள்ள போறவங்க வந்து எடுத்த உடனேயே ரொம்ப ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஸ்லோ ப்ராசஸா இருக்கணும். லைக் ஒருத்தர் புதுசா போறாருன்னா அவர் வந்து மைல்டுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு அவருடைய உடம்ப பழக்கப்படுத்தி அப்புறம் தான் அதை கொண்டு போகணும். நம்ம வந்து ரொம்ப ஓவர் ஆர்வத்துல யங்ஸ்டர்ஸ் பாடி குறைக்கணும், சிக்ஸ் பேக் வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் அதுக்கு ஓவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த பண்ணணும். எஸ், சிடி ஆஞ்சியோகிராம் என்ன அப்படின்னா, அது வந்து நம்ம உள்ள வந்து எந்த ஒரு கத்தீட்டரையும் எதையும் உள்ள செலுத்துறது கிடையாது. ஸோ மக்களுக்கு அது எப்படி தோணும் அப்படின்னா, இது ஒரு பெரிய டெஸ்ட், இது ஒரு சின்ன டெஸ்ட், இது ஒரு ஈஸி டெஸ்ட், அது ஒரு கஷ்டமான டெஸ்ட், இப்படிதான் ஒரு அவேர்னஸ்ல இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ரெண்டு டெஸ்ட்லயுமே யூஸ் பண்ற விஷயம் என்ன, கான்ட்ராஸ்ட்னு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணும், ஒரு ட்ரக் யூஸ் பண்ணும். இந்த கான்ட்ராஸ்ட் நம்ம கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம்ல குறைஞ்சபட்சமா 20 ml பண்ணிடலாம், 20 to 25 ml பண்ணிடலாம் கன்வென்ஷனல்ல. ஆனா கொரோனரி சிடில 20 ml பண்ண முடியாது, ஏன்னா அது பாடி ஃபுல்லா கொடுப்பாங்க. ஸோ 100 ml கட்டாயமா கொடுத்தாகணும். ஸோ இதுல வந்து ட்ரக் டோசேஜ் ஜாஸ்தி. நான் வந்து சிடி ஆஞ்சியோகிராமுக்கு அகேன்ஸ்டா பேசுறேன்னு எடுக்க வேண்டாம், நான் வந்து ஆக்சுவல் ஃபேக்டர் சொல்றேன். சிடி ஆஞ்சியோகிராம்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோடைய ரிப்போர்ட்டிங் வந்து ரொம்ப வேரியபிளா இருக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து அதுல சுண்ணாம்பு படிவத்தை வச்சு அந்த டெக்னாலஜி ஒரு அடைப்பு இருக்கா இல்லையாங்கிறது அது சொல்லுது. ஆனா வேற கொரோனரி ஆஞ்சியோகிராம், கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம் வந்து அப்படி கிடையாது. அதை டைரக்டாவே லூமனை பாக்குறோம். ஸோ அதனால இதுல ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கரெக்ட். இன்னைக்கு கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து கொரோனரி ஆஞ்சியோகிராம் தான், கன்வென்ஷனல் தான். ஈவன் ஒருத்தர் வந்து சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணா கூட அதுல பிளாக் இருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, இத்தனை பிளாக் இருக்குன்னு சொன்னா கூட அவங்க திரும்ப இது பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. எதுக்காகனா, ஒன்னு அதை வெரிஃபை பண்ணதுக்கு பார்க்க வேண்டியிருக்குது. ரெண்டாவது ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் போறதுக்கு இந்த சிடி ஸ்கேனை வச்சு மட்டும் ஒரு பைபாஸ் பண்ணவும் முடியாது, ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ண முடியாது. அதுக்கு கட்டாயம் இது தேவைப்படுது. ஸோ என்னோட ப்ராக்டிஸ்ல நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எல்லாருக்கும் சிடி ஆஞ்சியோகிராம் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஆனா யாருக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னா, ஆல்ரெடி பைபாஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு புது மாற்று ரத்த குழாய் போட்டிருக்கு. அந்த ரத்த குழாயை நம்ம கன்வென்ஷனல் ஆஞ்சியோல பண்றது கொஞ்சம் கஷ்டம், டைம் கன்சூமிங், அதிகமான கான்ட்ராஸ்ட் யூஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல சிடி ஆஞ்சியோகிராம் இஸ் பெட்டர். ஏன்னா அந்த தனியார் அவங்க இணைச்ச ரத்த குழாயினால அது நல்லா காமிக்கும். தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங், சம்டைம்ஸ் நான் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண பேஷண்ட்டுக்கு எனக்கு தெரியும் அவங்க திரும்ப திரும்ப ஏதாவது பெயின் சொல்றாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணதுல எந்த ப்ராப்ளம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணதுக்காக ஒன்று பண்றோம் அப்படின்னா அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அதுக்காக அவங்களை திரும்ப போய் இந்த ஒரு கொரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ண அவங்க பயப்படுறாங்க. இது ரெண்டாவது. மூணாவது எப்ப யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 16 வயசு இல்ல 25 வயசு ஒரு பொண்ணு, இல்ல 30 வயசு பொண்ணு நெஞ்சுவலி திரும்ப திரும்ப வராங்க, எல்லா டெஸ்ட்டும் பார்த்தோம், ஸ்டில் தே ஆர் கம்ப்ளைனிங். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு தெரியும் அவங்களுக்கு சுகர் பிரஷர் எதுவுமே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ப்ராப்ளம் இது இல்ல, இது வேற எங்கேயோ ப்ராப்ளம்.
இல்லைன்னா ஃபங்க்ஷனலா இருக்கும், ஒரு மனசு ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தினால தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. நிச்சயமா இவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணா நெகட்டிவா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நான் அதை பண்ண சொல்லுவேன். இது எதுக்காக பண்ண சொல்றேன்னா, உங்களுக்கு கொரோனரி அது பிளாக் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணதுக்கு பண்ண சொல்றேன், இருக்குங்கிறத பாக்குறதுக்கு கிடையாது. இல்ல, இன்னும் 100% ரீச் ஆகல. அது வந்து எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, என்னோட பிராக்டிஸ்ல நான் பேஷண்ட்ஸை இன்டராக்ட் பண்ணும்போது, அவங்க சில கேள்விகள் கேட்கும் போதும், அவங்க சில முடிவுகள் எடுக்கும் போதும் நல்லா தெரியும். அது பர்டிகுலரா ஒரு அவசர கால சிச்சுவேஷன்ல ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக்கோட வரும்போது நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, அது அவங்க எந்த எந்த அளவுல அவங்க அது நான் சொல்றதை ஏத்துக்கிறாங்கிறத வச்சு தெரியுது. எனக்கு அவேர்னஸ் இன்னும் வரல, ஃபுல்லா வரல. ஆனா நிச்சயமா முன்ன விட இப்ப அவேர்னஸ் கூட தான். ஆனா ஸ்டில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அளவுக்கான அவேர்னஸ் இன்னும் ரீச் ஆகல.